அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024 ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான ஷெடியூல் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா தேர்டு செமஸ்டர் அண்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிற யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஷுவலாக ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 2 ஸ்லாட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28லேருந்து ஜான் 3 வரை ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாகவும் அண்ட் செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஜான் 4லேருந்து ஜான் 9 வரை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாட் டேட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் படிக்கக்கூடிய யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இப்போ ஹால் டிக்கெட்டுக்கான வெப் போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கான வெப் போர்ட்டலுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எலிஜிபிள் ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க தெரியும். பட் காலேஜஸ் வந்து பே பண்ணியிருக்கணும்ல, யூனிவர்சிட்டிக்கு அவங்க பே பண்ணியிருக்கணும்ல. அப்படி யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் அந்த எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஹால் டிக்கெட் அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே அதாவது ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எழுதுவாங்கள்ல நவம்பர் டிசம்பர் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன், அவங்களுக்கான ஹால் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் சென்டரில் போய் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க போய் ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் சென்டரை போய் கான்டாக்ட் பண்ணி ஹால் டிக்கெட்டை வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 அப்டேட் அப்படின்றது டுடே லேட்டஸ்ட் அப்டேட் இது.